வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ராஜ சேதுபதி நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ட்ரி கொடுத்துட்டாங்க, ரீஎன்ட்ரி அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்துல பஞ்சாயத்து கூடுது. நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படியாவது ரேவதிக்கு நினைப்புல இருந்து இந்த டிரைவர் பையனை ஃபோக்கஸை மாற்றணும், அதுக்காக கும்பாபிஷேகத்தை நடத்தணும், நின்று போன கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் ஒரு விஷயத்தை அந்த கோயிலில் செய்கிறாங்க. இது சாமி கும்பாபிஷேகம் நடக்காதது தான் இதுக்கு காரணம். இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு ஊர் கூட்டத்தை கூடுறாங்க. அப்போ தான் நம்ம ராஜசிந்திபதி என்ட்ரி கொடுத்து, என் பேரன் என்னை 90 நாளில் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கலை, நான் இந்த கோயில் முன்னாடியே தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு ஒரு சபதத்தை தூக்கி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை என்னுடைய தாத்தாவின் வாக்கு போல் நான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு மும்முரமாக இறங்குறாங்க. இதுக்கிடையில் இவன் மறந்துடுவான், ரேவதியை நம்ம மருதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டு காய நகர்த்துறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. ஏங்கா உனக்கு பித்து பிடிச்ச மாதிரி எதுக்காக இருக்க, பின்ன இருக்காதா என்ன, இந்த மருத்து கூட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம், மாலையை மாற்றிடலாம், மாலைக்குள்ளே தாலியை மறைச்சி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் இந்த டிரைவர் பையன் கூறு கெடுத்துட்டான், இப்போ நான் பித்து பிடிச்சது போல் இருக்கேன், நம்ம போட திட்டம் எல்லாம் ஒன்றுமே நடக்கலை சந்திரா அப்படின்னு சொல்ல நேரம் இவன் இப்போ இவனுக்கு ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம ரேவதி பக்கம் இருக்குது. இதை அப்படியே டைவெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு வருவோம். அப்படி ஒன்று நம்ம கொண்டு வந்தோன்னா இவனுக்கு ஃபுல் ஃபோக்கஸை கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு செய்வான். நம்ம ரேவதியை விட்டுருவான். அந்த நேரம் நம்ம சமயம் பார்த்து ரேவதிக்கு மருத்துவ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டோன்னா, இது நல்ல யோசனை சந்திரா, இதையே பண்ணிடுவோம். இந்த டிரைவர் பையன் இப்போ ஃபுல்லாக கம்பெனி ரேவதி அவளும் அங்கே வேலை பார்க்க அப்படியே ஃபாலோ பண்ணி போய் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க. அந்த லெவலுக்கு இவங்க ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதை தடுத்து நிப்பட்டோன்னா வேறு வழி இல்லை. நம்ம அந்த கோயிலில் சாமி கிட்ட போய் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல கும்பாபிஷேகம் நம்ம கார்த்தி நடத்தி வைக்கதா இருந்த அந்த கோயிலில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் திட்டப்படி ஒரு வேலையை பண்ணி வைக்கிறாங்க. அந்த வேலையை பார்த்த உடனே ஊர்க்காரங்க எல்லாம் இதை யார் பண்ணுறது, இப்படியெல்லாம் சாமிக்கு கோவம் தான் நடக்கும், அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. சாமி இப்படி இருந்துச்சுன்னா அதாங்க கோயிலில் உள்ள நகையெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து ஆட்டை போட்டு இருக்க பண்ணுறாங்க. ஏன்னா இந்த எல்லாம் அது அபசகனம், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காததுனால தான் சாமி இப்படியெல்லாம் ஆயிருக்கு, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டோன்னா நம்ம இந்த நின்று போன கும்பாபிஷேகத்தை நடத்த வைக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் முடிவெடுக்கணும், அதுக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம சந்திராயும் சாமுண்டேஸ்வரியும் ஆளை வச்சு பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்தில் நம்ம அப்படியே கூட்டம் கூடி இது பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இது அபசகுணம், எதுக்காக இப்படி ஒன்று நடந்திருக்கு, இது ஊருக்கே கேடு அப்படின்னு இருக்க நேரம் ஒரு நம்ம ராஜசேதுபதி கம்பீரமாக என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து, இந்த பாருங்கடா நடக்க பிரச்சனையெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என் கோயிலில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடத்தி காட்டுவோம், 90 நாளில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், இது என் பேரை நடத்தி வைப்பான் அப்படின்னு நம்ம கார்த்தியை கொண்டு விட்றாங்க. என் பேரை நடத்தி வைப்பான், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒன்று என்ட்ரி கொடுக்க வைக்கிறாங்க பாருங்க. அது வேற லெவல். நம்ம ராஜசேதுபதி கம்பீரமான குரலில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் 90 நாளில் நடக்காட்டா நான் இந்த கோவில் முன்னாடியே தூக்கில் தொங்கி சாக போகிறேன், இது நடத்தி வைக்கிறது கோயில் கும்பாபிஷேகத்தை என் பேரே கார்த்தி தான் அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி இதை தான் எதிர்பார்த்தேன், ராஜசேதுபதி உன் பேரை எப்படி நடத்தி வைக்கான்னு நான் பார்க்கணும், இவன் நடத்த செய்ய வேலையில் யார் பொண்ணு ரேவதிக்கு நான் மருத்துவ கல்யாணம் பண்ணி வச்சு உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு அந்த உறவையே அறுத்து விட போகிறேன், உன் பேரனுக்கும் என் மகளுக்கும் இவ்வளோ உறவை நான் அறுத்து எறியதுக்கு தான் இந்த வேலையை நான் பண்ணினேன், என் வேலை கச்சிதமாக முடிச்சுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு அப்படியே நம்ம கார்த்தியோட நினைப்பு, கழுத்தில் மாலையை போட்ட நம்ம கார்த்தியை நினச்சி பார்க்குறாங்க. என்ன நீ ரொமான்ஸ் மூடில் இருக்கிறியா ரேவதி
அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னக்கா நீ சும்மா இரு, உனக்கு அந்த எம்டியை பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து என் மனசுலேயும் ஒரு ஆசை இருக்குக்கா. அப்போ எதுக்கிட்டு நீ வேஷம் போட்டுட்டு மருத்துவ கல்யாணம் பண்ணேன்னு அம்மாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிற? அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இதுக்கும் உன் வாழ்க்கைக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது, நீ தான் வாழ போகிற கார்த்தி கூட, அப்படின்னா நீ தானே முடிவு எடுக்கணும், எதுக்காக அம்மாவை போட்டு வந்து அவங்க சொல்லதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை, இப்போவே அதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ உன் காதலை முதல்ல கார்த்திகிட்ட போய் சொல்லு, அப்போ தான் இதுக்கெல்லாம் வந்து ஸ்கெட்சு போட்டதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து திட்டத்தை முறியடிக்கணும், மருது கூட வந்து நம்ம ரேவதிக்கு நடக்கிறத கல்யாணத்தை முறிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி எப்படியாவது என் காதலை வந்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை தனியாக சந்திக்கிறாங்க. இந்த பாருங்கள், என் மனசில் ஒன்று இருக்குது, சொல்லுங்கங்க, உங்கள் மனசில் உள்ளது சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுறேன். என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா, என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் ஆயிட்டு அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். அப்போ உங்கள் அம்மா மருத்துவம் எல்லாம் பார்த்துருக்காங்களா கார்த்தியை, உங்கள் இப்போ பாட்டியோட பேரையும் கார்த்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனால் எனக்கு அவரெல்லாம் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்கானா அம்மா வந்து கண்டிப்பாக வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ, நீங்கள் இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன், என் மனசில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த எண்ணம் தான் இருக்குது அப்படின்னு வந்து ரேவதி அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட காதலை வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படியாவது இந்த டிரைவர் பயலுக்கு ரேவதி நினைப்பே வரக்கூடாது, முழு மூச்சாக வந்து கும்பாபிஷேக வேலைப்பாடுகளை நடத்தணும் அப்படின்னு வந்து அவன் அந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகத்தை பற்றியே திங்க் பண்ணிட்டு கிடக்கணும். நம்ம இந்த வேலையை கரெக்டாக வந்து பண்ணி நம்ம மருதுக்கும் ரேவதிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜசேதுபதியோட குடும்பத்தோட எந்த விதமான ஒட்டம் உறவும் நம்ம வச்சிக்கக்கூடாது, அதை அறுத்து விரிய சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்த இந்த சந்தர்ப்பம் தானாக அமைஞ்சிட்டு இனி வந்து நம்ம காட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம ரேவதி வேற வழியே இல்லை, இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோன்னா மருதுவை நம்ம தலையில் அம்மா கெட்டி வச்சிருவாங்க, நம்ம பெட்டியை தூக்கிட்டு நம்ம கார்த்தி தான் கூட தான் வாழணும் அப்படின்னு வந்து கார்த்தி கூட ஓட்டம் பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்கேஜை தூக்கி வச்சுட்டு நம்ம ரேவதி வந்து ரெடியாகி நிற்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எப்படியாவது மருத்துவ கூட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு வந்து கண்டிப்பாக ரேவதிக்கு வந்து உண்மை வந்து தெரியக்கூடாது, இவளுக்கு வந்து பழசு மறந்து போச்சு, இவளுக்கு ஏற்கனவே ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு உள்ள உண்மையை யாருமே சொல்லக்கூடாது, அதை வந்து தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக ரேவதி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, அதை தெரியாமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னு எல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி புதுசாக துளிர்விட்ட நம்ம கார்த்திக் மேலே வந்த காதலில் நம்ம கார்த்திக் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம ரேவதி.